Hi programmers, welcome to Learn with Esprit. இன்னைக்கு நம்ம மெயினாக CRUD operations பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன CRUD operations அப்படின்னாக்கா create, read, update and delete. இதை தான் நம்ம வந்து CRUD அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டாபேஸ்னு இருந்தாலே நம்ம அதை கிரியேட் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், delete பண்ணுவோம். இதை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எழுதுகிற கோட் எல்லாமே வந்து MongoDBshell தான் பண்ண போகிறோம். MongoDBshell தான் நம்ம கோட் எழுதணுமா இல்லை வேறு எந்த லாங்குவேஜிலும் எழுதக்கூடாதா, சப்போர்ட் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி நிறைய ட்ரைவர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் போயிட்டு mongodb.com/docs/drivers கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அவைலபிளாக இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே காட்டும். ஸோ உங்களுக்கு பைத்தான் வேணுமா, PHP வேணுமா, Node.js வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா என்னென்னா MongoDB CRUD ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஷெல்லையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளவுட்லேயே. பட் நம்ம மெயினாக எதுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இங்கே வந்து இப்போது ஷெல்லில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. MongoDBshell நம்ம இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இன்செட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை நான் இந்த இடத்துல வந்து இந்த ஷெல்லை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நான் பைத்தான் போடுறேன். ஸோ பைத்தான் போட்டாக்கா பைத்தானில் இன்செட் 1 எப்படி வந்திருக்கு பாருங்கள். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, சிமிலராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் Node.js சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா MongoDBshell வந்து ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் PHP அதெல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் டேரெக்டாக அதிலேயே நீங்கள் அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து MongoDB சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். net start MongoDB. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து MongoDBshell வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, MongoDBshell ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இங்கே டெஸ்ட்னு கொடுக்குறேன். MongoDB சர்வர் கூட வந்து கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஷோ DBS நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, நேம் அப்படின்ற நேமில் ஒன்று இருக்குது, பயோ அப்படின்ற நேமில் டேட்டாபேஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து ட்ரெயினோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம். சேம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். யூஸ் ட்ரெயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சுவிட்ச் டு DB ட்ரெயின் அப்படின்னு வந்துடுச்சு, டேட்டாபேஸ் ட்ரெயின். இப்போ என்ன பண்ணுறேன், db.traininfo.insert1. ஸோ இதுக்குள்ளார நம்ம வந்து எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கோ. நம்ம அதுதான் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். ஆனால் இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு JSON டாக்குமெண்ட்டில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நான் VS கோடில் ஒரு JSON ஃபைல் வச்சுருக்கேன். JSON ஃபைல்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ப்ராக்கெட்டில் இங்கே இப்படி ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி முடியணும், உள்ள வந்து கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் JSON ஃபைல். அதுக்கப்புறம் .json அப்படி சொல்லி முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, நான் இங்கே வந்து ட்ரெயினோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதிலேருந்து இது வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட MongoDBshellக்கு போயிடலாம். ஸோ MongoDBshellக்கு போயிட்டோம். ஜஸ்ட் இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே உள்ள இன்சர்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். db.traininfo.find. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இதை வந்து எலமெண்ட் இல்லைனா ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு டாக்குமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த தாட்டி நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா db.traininfo.insert1. ஸோ இதுக்குள்ளார நான் வேல்யூஸை கொடுக்க போகிறேன். டிபார்ச்சர். ஸோ இதுக்குள்ளார வேல்யூ திருச்சி, அரைவல். ஆக்சுவலாக விண்டோஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் பேக் ஸ்பேஸோ இல்லைனா வந்து கோலோனோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் வந்து ஸ்க்ரீன் வந்து மேலே போகும். அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளார வந்து மதுரை. இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அந்த வேல்யூஸை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ ஃபைன்னு கொடுத்தாக்கா ஸோ ஆல்ரெடி நம்ம JSON ஃபைல்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்ட வேல்யூ கீழே வந்து நம்ம இன்செர்ட் பண்ண வேல்யூ ரெண்டுமே வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். db.traininfo.delete1. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணியிருப்போம்ல வேல்யூ, அந்த வேல்யூலேருந்து பர்டிகுலர் பார்ட்ஸ் எடுத்து நம்ம இங்கே போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டிபார்ச்சர் திருச்சி அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ டிபார்ச்சர் திருச்சி. ஸோ என்ட்ரை ஹிட் பண்ண உடனே deleted count 1 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம நம்மளுடைய டேட்டாபேஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் லாஸ்ட்டாக என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வரும்.
அதில் நான் db.traininfo.find அதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம புதுசாக நம்மளே மேனுவலாக என்ட்ரி பண்ண வேல்யூஸை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதாவது இன்னொரு ட்ரெயின் டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயிலையும் நான் வந்து இதில் இன்செர்ட் பண்ண போகிறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்செர்ட் 1 வரைக்கும் வச்சுட்டு மீதி டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து விஎஸ் கோடுக்கு வந்துட்டேன். விஎஸ் கோடில் வந்து இந்த கர்லி ப்ராக்கெட்லேருந்து இந்த கர்லி ப்ராக்கெட் வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஓகே, கீழே இருக்கிற ப்ராக்கெட்டையும் சேர்த்து காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ அதுதான் ப்ராப்ளம், வேறு எதுவும் இல்லை. திருப்பி போவோம். இந்த கீழே இருக்கிற அந்த இதுவை மட்டும் விட்டுடலாம். இப்போ என்டர் அடிப்போம். ஸோ இப்போ என்டர் அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இந்த வேல்யூஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து train.info.find யூஸ் பண்ணி பார்க்கலாம். db.train.info.find. ஓகே, இப்போ நமக்கு 2 டாக்குமெண்ட் வந்துருச்சு. MongoDBயில் வந்து டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ், இந்த நேம்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதை பற்றிலாம் பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இப்போதைக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரேடியே ரெண்டு டாக்குமெண்ட்டையும் ஒன்றா டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு db.trainfo.delete many அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளார இது கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு delete count 2ன்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கர்லி ப்ராக்கெட்டில் ஒன்றுமே கொடுக்கல. delete manyன்ற மீனிங் வந்து தான் இருக்கிற எல்லாமே delete பண்ணோம். இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த டாக்குமெண்ட் delete பண்ணாலும் நம்ம அந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ delete ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். db.traininfo.find. ஸோ நான் ஃபைண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபைண்டுன்னு கொடுத்தாக்கா உள்ளே எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம அகைன் வந்து இந்த 2 டாக்குமெண்ட்டையும் உள்ளே இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக இன்செர்ட் பண்ணாமல் மொத்தமாக எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு db.traininfo. ஸோ இப்போ traininfoன்னு நான் இங்கே கொடுக்க போகிறேன். traininfoக்கு trன்னு போட்டுட்டேன். trன்னு போட்டு டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். இங்கே வந்து மெனின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஎஸ் கோடுக்கு போக போகிறோம். விஎஸ் கோடில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மொத்தமாக இது எல்லாத்தையும் காப்பி பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்செர்ட் ஆனது மட்டும் இல்லாமல் 2 யூனிக் ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இந்த யூனிக் ஐடியை நீங்கள் சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஆனால் சின்னதாக ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கும். ஓகே, இதை ஃபைண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். db.traininfo.find. ஓகே, இது ரெண்டுமே வந்து இப்போ இன்செர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை எப்படி அப்டேட் பண்ணுறது, இதில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். db.traininfo.update what. இந்த அப்டேட் 1ல் 2 கர்லி ப்ராக்கெட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கர்லி ப்ராக்கெட்டில் எந்த விஷயத்தை அப்டேட் பண்ண போகிறோம், எந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ண போகிறோமோ அதில் இருக்கிற வேல்யூ. செகண்ட் கர்லி ப்ராக்கெட்டில் என்ன அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கர்லி ப்ராக்கெட்டில் டிபார்ச்சர் பாண்டிச்சேரி அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட். இதில் நான் என்ன பண்ணுறேன், டைம் டிலேட் கொடுக்குறேன். ஸோ ஆன் டைமாக டிலேவா அப்படின்றதாக நான் டிலேன்னு கொடுக்குறேன். ஸோ டிலேன்னு கொடுத்துட்டேன். கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அப்டேட் டாக்குமெண்ட் ரெக்வயர்ஸ் அட்டாமிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த அட்டாமிக் ஆப்ரேட்டர்னால் என்ன, ஒன்றும் இல்லை, டாலர் சிம்பிள் இருக்குல்ல, டாலர் சிம்பிள் தான் வந்து அட்டாமிக் ஆப்ரேட்டர். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம அட்டாமிக் ஆப்ரேட்டர் நம்ம கொடுத்தாகும். ஸோ நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். நம்ம இது தான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இன்னொரு கர்லி ப்ராக்கெட் போடுறேன். குள்ள டாலர் சிம்பிள் செட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கர்லி ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்டர் ஹிட் பண்ணுறேன். இப்போ என்டர் ஹிட் பண்ணதுக்கப்புறம் மேட்சும் வந்து கவுண்ட் ஆகிடுச்சு, மாடிஃபையும் கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ மேட்ச் ஆனால் தான் மாடிஃபை ஆகும். இப்போ நம்ம ஃபைல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் டிலே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேல்யூ வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இன்செர்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 டாக்குமெண்ட் இருக்குது. 2 டாக்குமெண்ட்டுக்கும் காமனாக வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ db.traininfo.update menu. இந்த அப்டேட் மெனிக்குள்ளார நம்ம ஃபஸ்ட்டு கர்லி ப்ராக்கெட்டை எம்டியாக விட்டுறணும். கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி $set கர்லி ப்ராக்கெட் திருப்பி ஓப்பன் பண்ணி
இப்போ நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம், என்ன அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ 2 ட்ரைனிங் கேன்சல் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் கேன்சல். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து உள்ள 2 ட்ரெயினோட டாக்குமெண்ட் இருக்குது, 2த்துக்குமே நம்ம வந்து கேன்சல்டுன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்டர் ஹிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் கவுண்ட் வந்து 2, மாடிஃபைட் கவுண்ட்டும் 2. ஸோ உள்ள 2 டாக்குமெண்ட் தான் இருக்குது. ஸோ 2த்துக்குமே வந்து மாடிஃபை ஆகிடுச்சின்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் 2த்துலேயுமே ஆட் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் கேன்சல்டு. ஓகே, நீங்கள் என்ன தான் இன்ஃபர்மேஷன்ஸை உள்ள ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐடி தான். ஐடி வந்து எல்லாத்துக்குமே அதுவே வந்து யூனிக்காக வந்து கொடுத்துருது. ஐடி யூனிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணாமல் நம்மளால் வந்து ஐடியை ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மேனுவலாக நம்ம வந்து ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு வேண்டிய ஐடியை வந்து நம்மளே கொடுக்க போகிறோம். வேல்யூ இன்செர்ட் பண்ணுறதுன்னு சொன்னாலே நம்ம வந்து db.traininfo.insert1. ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டிபார்ச்சர் புதுக்கோட்டைன்னு கொடுக்குறேன். புதுக்கோட்டை அரைவல்குள்ளே வந்து கன்னியாகுமரின்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளே வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணியாச்சு. உள்ள இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா _id, இந்த ஐடிக்குள்ளே வந்து அது நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து நம்பரும் கொடுக்கலாம், இல்லை வெறும் நம்பரும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், test1 அப்படின்னு ஒரு ஐடி கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ட்ரை ஹிட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரை ஹிட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸும் வந்து எடுத்துக்கிச்சு. இன்செர்டட் ஐடின்னு சொல்லிட்டு test1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுவாக ஜென்ரேட் பண்ணல, நம்மளாக ஒரு ஐடியை கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணி உள்ள என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஐடி வந்து அதுவாக ஜென்ரேட் ஆகிருக்கு. இதுக்கு மொத்தம் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி அதுவாக ஜென்ரேட் பண்ண மாதிரி எந்த ஒரு ஐடி இருக்காது, நம்ம கொடுத்த ஐடி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம், இன்செர்ட் பண்ணதை ரீட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் கிளியர் பண்ணிடுறேன். db.traininfo.replace1. இந்த replace1 என்ன அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஒரு ஐடி வச்சுக்கிட்டு உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஐடி இதில் test1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னாக்கா நிறைய வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறேன். டிபார்ச்சர் ஊட்டி, அரைவல் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ட்ரை ஹிட் பண்ணுறேன். என்ட்ரை ஹிட் பண்ணதுக்கப்புறம் மேட்ச் கவுண்ட் 1 ஆகிடுச்சு, மாடிஃபை கவுண்ட் 1 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் இங்கே ஆல்ரெடி வந்து திருச்சி கன்னியாகுமரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி கோயம்புத்தூர்னு மாறிடுச்சு. ஸோ ஒரு ஐடியை வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இது எதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக டெலீட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஒரு ஐடியை வச்சுக்கிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ஐடி தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ரீப்ளேஸ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா டேரெக்டாக நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த ஐடி தான் இருக்கணும், மேனுவல் ஐடி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஈவன் அதுவே ஜென்ரேட் பண்ண ஐடியில் கூட நீங்கள் வந்து இதை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம விஎஸ் கோட் போகலாம். விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஜேசன் ஃபைல் இருக்குது. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட நேம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து சும்மா ஒரு நேம்ஸ், அவங்களோட டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிட்டு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். லைக் நேம்னு கொடுத்து நேம் மட்டும், அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக, ஸோ இந்த மாதிரிலாம் செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஷெல்லுக்கு போயிடலாம். ஸோ ஷெல்லுக்கு போயிட்டு கிளியர் ஸ்க்ரீன் db.student.insertMany அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னாக்கா நம்ம ட்ரெயினில் தானே இருக்கோம், நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆக்சுவலாக ட்ரெயினுன்றது டேட்டாபேஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது கலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸ்க்கு எத்தனை கலெக்ஷன்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா விஎஸ் கொடுக்க திருப்பி போகிறேன். ஸோ இதை அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஷெல்லில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். என்டர் அடிக்கலாம். ஸோ என்ட்ரை ஹிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்துக்குமே யூனிக் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எல்லா வேல்யூஸையும் அக்செப்டும் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யூனிக் ஐடி,
அதுக்கப்புறம் நேம், டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே யூனிக் ஐடி இருக்குது. அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டு லெட்டர் மட்டும் தான் மாறுது எல்லாத்துக்குமே. ஓகே, இப்போ நம்ம வெறும் 10 நேம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக என்னென்ன நேம்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் நேம், டிபார்ட்மெண்ட்டு 2 எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது உள்ள. ஒருவேளை ஒரு ஐடி கீழே இன்ஃபர்மேஷன் ஒரு 10 கிட்டே இருக்குது, ஒரு ஐடி கீழேயுமே நிறைய நேமு, டிபார்ட்மெண்ட்டு, டேட் ஆஃப் பர்த் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்கு மேலே இருக்குது. ஸோ அதில் அந்தளவுக்கு டேட்டாஸை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், db.students.find. இந்த ஃபைண்டுக்குள்ளே ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் போடுறேன். போட்டு முடிச்சுட்டு கமா வச்சு திருப்பி வந்து கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நேம் 1 அப்படின்னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நேம் மட்டும் தான் காமிக்கும். ஸோ இப்போ எனக்கு நேம் மட்டும் தான் காமிச்சிருக்கு, உள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு காமிக்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு நேம் மட்டும் தான் காமிக்கணும், எனக்கு வந்து ஐடி காமிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஒரு கம்மா வச்சு _id:0. ஸோ இப்படி கொடுத்து என்டர் ஹிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு நேம் மட்டும் வரும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னாக்கா 1 கொடுத்தாக்கா ட்ரூ, 0 கொடுத்தாக்கா ஃபால்ஸ். ஸோ எனக்கு ஐடி வந்து வர வேணாம், நேம் வந்து வர வேணும். ஸோ அதுதான் மீனிங் இதுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு வந்து CRUD ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் எப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தேடுறது, சர்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.